சஞ்சித கர்மாக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்குது. அத வந்து இத்தினோண்டு கொஞ்சமா கொண்டு வர்றது பிராரப்த கர்மா. அதுக்கப்புறம் ஆகாமி கர்மாக்கள். ஆகாமி கர்மாக்கள் ஃபியூச்சர் கர்மாக்கள். நம்மளோட செயலை பொறுத்து அது நடக்கும். அப்போ முதல்ல வந்து கெட்டது செய்யறதை நிறுத்திடணும், நல்லது செய்யறத ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஆகாமி கர்மாக்கள் வந்து நமக்கு வந்து நல்லபடியா வந்து வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டே இருக்கும். நம்ம ஃபியூச்சர், நம்ம இன்றைய செயல் தான் நாளைய ஃபியூச்சர் தான். அப்போ கர்மானா அனுபவிச்சே ஆகணும், அப்படி எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டா, கர்மா அனுபவிக்கணும் அப்படின்றது விதி எவ்வளோ கரெக்டோ அதே மாதிரி அதுல இருந்து போக்கணும்ன்றதும் நேச்சரோட லா தான். இப்போ கிராவிட்டி இருக்குது, புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது. ரொம்ப அடர்த்தியான, அதாவது டென்சிட்டியான ஒரு ஆப்ஜெக்ட இழுக்கும் இல்லையா, கீழே விழுந்துடணும். இப்போ ஃபிளைட் எப்படி பறக்குது, ட்ரோன் எல்லாம் எப்படி பறக்குது? அதுக்கு சயின்ஸ் உதவியாக இருக்குல்ல. அந்த மாதிரிதான் அதுவும் வந்து லா ஆஃப் நேச்சர் கீழே தானே வருது. அதுக்கு வந்து அகெயின்ஸ்டா வந்து இன்னொரு பவரை கொடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி மேலே எழுப்ப முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சோமா இல்லையா?